ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு இதை பற்றி பார்க்க போனால் மல்லி வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகிறதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய மல்லிக்கும் விஜய்க்கும் பார்த்தீங்கன்னா தாலி பிரிச்ச கோக்கிற ஃபங்க்ஷனை நடத்திய தீர்மானம் அப்படின்றதுல உறுதியாக இருக்காங்க நம்முடைய அன்னபூர்ணியம்மா. இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ராஜேஸ்வரி கண்டிப்பாக இந்த ஃபங்க்ஷனை நான் நடக்க விட மாட்டேன், என்னுடைய சம்மதம் இல்லாத என்னுடைய தம்பி ஒத்துக்க மாட்டான் அப்படின்ற மாதிரி இந்த ராஜேஸ்வரி சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம அன்னபூர்ணியம்மா பார்த்தீங்கன்னா விஜயோட வாயாலே இந்த ஃபங்க்ஷனை நடத்த சொல்றானோ இல்லையா பாரு அப்படின்னு சொல்லிட்டு சவால் விட்டு சொல்றாங்க. நம்ம அன்னபூர்ணியம்மா சொல்ற மாதிரி நடந்தா சும்மா வேற லெவலில் இருக்குங்க. பார்க்கவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஆனா இந்த ராஜ் அந்த ஃபங்க்ஷனை கெடுத்துறதுக்காக எவ்வளோ பிளான் பண்ணாலையும் அதை தடுத்து நிறுத்துற விதமா நம்முடைய அன்னபூர்ணியம்மாவோட பிளான் எல்லாமே இருக்கணும்னு நினைக்கிறவங்க மறக்காத நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாத மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேருக்குள்ள சேலஞ்சு வந்துருச்சு. அதனால நம்ம அன்னபூர்ணியம்மா பார்த்தீங்கன்னா விஜய் கிட்ட சொல்லிட்டு அப்படியே ஃபங்க்ஷனுக்கு மறுநாளே பார்த்தீங்கன்னா முகூர்த்த நாளாக பார்த்து டேட்டு டைம் எல்லாம் குறித்து சும்மா மாதம் ஃபங்க்ஷனை ரெடி பண்ணுறாங்க. ரெடி பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன நான் சரின்னு தான் சொன்னேன், அது வரைக்குள்ளே ரெடி பண்ணிட்டீங்க எல்லாத்துக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம விஜய் கேட்க போகிறாங்க. நம்முடைய மல்லி பயத்திலே இருக்காங்க. எங்கிற விஜய் காட்டின தாலி நம்ம களத்துலேருந்து இறங்கிருமோ, மறுபடியும் தாலி கட்டுறப்ப இந்த ராஜேஸ்வரி ரஞ்சிதாவை ஏதாவது பிரச்சனை பண்ணி நம்முடைய தாலியை பறிச்சிருவாங்களோ அப்படின்ற பயத்தில் இருக்காங்க. நம்ம அன்னபூர்ணியம்மா இருக்கிற வரைக்கும் அதுக்கு போயிட்டு நம்ம மல்லி பயப்படலாமா, பையே போடக்கூடாதுங்க. ஏன்னா இந்த ராஜேஸ்வரி ரஞ்சிதா அடித்து ஓட விடுறதுக்கு தான் நம்முடைய அன்னபூர்ணியம்மா இருக்கிறது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்முடைய விஜய் எல்லாம் ஒரு இடத்துல உட்கார சொல்லி சும்மா அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு ஃபங்க்ஷன் சும்மா கிராண்டாக பண்ணுறாங்க. அதே சமயம் நம்முடைய நாகரும் நம்முடைய பத்ரபாபு கேட்டுக்கு வெளியே அடித்து துரத்துனா பார்த்தீங்களா, அவங்களே சும்மா மாதம் நம்ம அன்னபூர்ணியம்மா வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு நடு வீட்டில் உட்கார வைக்க போகிறாங்க. தங்கச்சோட தாலி பிரிச்சிருக்கிற ஃபங்க்ஷனை பார்க்கணும் அப்படின்ட்டு நம்முடைய பத்ரபாபு நாக சீரோட வந்திருக்காங்க. அவங்களுடைய ஆசை கண்டிப்பாக நிறைவேறணுங்க. நம்முடைய அன்னபூர்ணியம்மா பார்த்தீங்கன்னா அந்த ஃபங்க்ஷனில் தாலியெல்லாம் ரெடி பண்ணி கரெக்டாக வச்சுருக்காங்க. இந்த ராஜேஸ்வரி ரஞ்சிதா அந்த தாலியை எப்படியாவது ஆட்டியை போட்டு இந்த மல்லியோட வாழ்க்கையை கெடுக்கணும், அவளை இப்படியே வீட்டை விட்டு அனுப்பிடணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணுறாங்க. ஆனால் அவங்க பிளான் எல்லாம் முறியடிக்கிற விதமாக நம்ம அன்னபூர்ணியம்மா செய்ய போகிறாங்க. ஃபங்க்ஷன் மிக சிறப்பாக நடக்க போது நம்முடைய விஜய் நான் விருப்பப்பட்டு தாலி கட்டல முன்னாடி அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார் பார்த்தீங்கன்னா. ஆனால் இப்போ வேறு வழியில் அவருடைய விருப்பத்தோடு தான் நம்முடைய மல்லியோட கழுத்தில் தாலி கட்டி ஆகணுங்க. ஏன்னா முன்னாடி ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணி கல்யாணம் பண்ணிட்டாங்க அப்படின்னு அவருடைய வாயால் சொல்லிட்டாரு. ஆனால் இப்போ அவருக்கு கையால் தாலி எந்த ஒரு பேச்சும் இல்லாத கட்ட போகிறாருங்க. அதுவும் நம்மளுடைய மல்லி ரொம்பவுமே சந்தோஷப்பட போகிறாங்க. நம்ம வெண்பா குட்டினாங்க. ஆனால் ஒரு விஷயம் நம்முடைய மல்லியை விஜய் இது வரைக்கும் புரிஞ்சுக்காதே இருக்காருங்க. எப்போ பாரு விஜய் மல்லி மேலே கோவப்பட்டுக்கிட்டே இருக்காருங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே ஆசையை வச்சுக்கிட்டு வெளியே அக்கா முன்னாடி நடிக்கணுன்றதுக்கோசரம் நம்மளுடைய மல்லியை மனசு கஷ்டப்படுற அளவுக்கு ரொம்ப நடந்துக்கிறாங்க. இதை கொஞ்சம் மாற்றிக்கிட்டா நல்லா இருக்குங்க. மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்முடைய மல்லியும் பார்த்தீங்கன்னா இதில் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நம்முடைய விஜய் கிட்ட எப்படியுமே மல்லி சேர விடக்கூடாதுன்னு இந்த ராஜேஸ்வரி ரஞ்சிதா பிளான் பண்ணாலுமே நம்முடைய மல்லிக்கும் நம்முடைய விஜய்க்கு முதலீடு நடக்க விடாது பண்ணாங்க. ஆனால் இப்போ கண்டிப்பாக அந்த முதலீடு நம்ம அன்னபூர்ணியம்மா நடத்த போகிறாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.